எல்லோருக்கும் வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிற தலைப்பு சொல்வதை கேட்டல். திருவள்ளுவர் கூறுகிறார், சொல்லுதல் யார்க்கும் எளிய அறியவாம், சொல்லிய வண்ணம் செயல். இதன் பொருள், ஒரு செயலை இப்படி செய் அப்படி செய் என சொல்வது யாருக்கும் எளிது, ஆனால் அதன்படி செய்வது சிரமம் என்பதே. இப்பொருளை நாம் நம் தலைப்பிற்கும் ஏற்றுக்கொள்ளலாம். அதாவது, ஒருவர் சொல்வதை கேட்பது என்பதே இன்று அரிதாக உள்ளது. அன்றைய பெரியவர்கள் ஒவ்வொரு செயலுக்கும் வழிவகைகள் செய்து அதன்படிதான் செய்ய வேண்டும், நடக்க வேண்டும் என்று தமது பிள்ளைகளை வளர்த்தனர். தாய் தந்தையுடன் உற்றார் உறவினரும் மேலும் உடன் பிறந்தோர் போன்றோரின் அரவணைப்பும் வழி நடத்தி சென்ற முறைகளும் கட்டுப்பாடும் சட்டதிட்டங்களும் பார்வையும் இதற்கு உட்பட்டது. அவற்றை கேட்டு நடந்த தலைமுறையினர் ஒன்றும் சோரம் போகவில்லை. அந்த கட்டுப்பாட்டுக்குள் வளர்ந்து தமது வாழ்வின் நல்லவைகளை கெட்டவைகளை ஆராய்ந்து அதன் வழி நடக்க தமது சந்ததியினரை தயார்படுத்தி வளர்த்தனர். அவர்களும் பெரியோரின் சொற்கேட்டு நடந்தனர். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் பெரியோர்களும் இவற்றுக்கெல்லாம் பெரியோர்களுக்கு நேரமில்லை என்றும், பெற்றோர்கள் நேரமில்லை என்றும், பிள்ளைகளுக்கும் நேரமில்லை என்றும், மேற்கண்ட சொல்லை கேட்பது என்பதும் ஒரு அறிவுத்திறன்தான். சொல்வதை கேட்டு நடக்க வேண்டும் என்ற கான்செப்ட் வாழ்க்கைக்கு மிகவும் அவசியமானது. காரணம், இதில் நல்லொழுக்கம் பிரதிபலிக்கிறது. நாம் வீட்டில் கவனித்தாலும் வேலை செய்யும் இடத்தில் கவனித்தாலும் சொல்வதை கேட்பவருக்கு ஒரு மரியாதை உண்டு. வீட்டில் பிள்ளைகளுக்கு இடையே பார்த்தால் ஒருவர் சொல்வதை கேட்பவராகவும் மற்றவர் கேட்காமல் காதில் எதையும் வாங்கி கொள்ளாமல் செயலாற்றுபவராகவும் இருப்பார். வேலை செய்யும் இடத்தில் கவனித்தால் அவரா எதையும் கேட்க மாட்டார், அவராக நினைத்ததை செய்வார் என்றும் ஒரு சிலரை குறிப்பிடுவது உண்டு. சிலர் பல முறை சொன்ன பிறகு எதை எடுத்துக்கொண்டு நல்லது என்று புரிந்து செய்பவராகவும் இருப்பர். பொதுவாக நாம் கவனித்தால் சொல்லிய வண்ணம் செய்ய வேண்டும் என்பது இரண்டாவது கான்செப்ட். சொல்வதை கேட்பது என்பது முதல் கான்செப்ட். முதலில் சொல்வதை சற்று பொறுமையாக கேட்க வேண்டும் என்பதும் ஒரு நற்செயலே நல்ல குணமே என்பதை அறிகிறோம். பிறகு அதன் பொருளை ஆராய்ந்து நல்லது கெட்டதை புரிந்து செயல்படுவது. மேலும் யார் சொல்வதை கேட்பது என்பதில் புரிதல் வேண்டும். அப்போ மனிதர்களை புரிந்து கொள்ளும் திறன் வேண்டும். இதில் எவ்வாறு கிட்டும்? ஒன்று பிறப்பில், பின்பு வளர்ப்பில், பின்பு சுற்றுப்புற சூழலில். பிறப்பும் வளர்ப்பும் சரியாக இருந்தால் சுற்றுச்சூழலில் மனிதரை புரிந்து கொள்ளும் திறன் ஏற்படும். எனவே நாம் நம் வளர்ப்புகளுக்கும் சந்ததிக்கும் மீண்டும் அந்த கிருஷ்ண பரமாத்மா சொன்னது போல், சொல்லும் இடமெல்லாம் செல்வம் செல்வம் என்று செல்வமும் செல்வாக்கும் பேரும் புகழும் சேர்ப்பதை விட எப்படி, எங்கே, யாரை எவ்வாறு புரிந்து கொண்டு அவர்கள் சொற்களை புரிந்து நல்லவற்றை எடுத்துக்கொள்ள அறிந்து கொண்டு நல்லது கெட்டது அறிந்து இவர் சொன்னால் சரியாக இருக்கும், இவரை நம்பக்கூடாது என்ற பகுத்தறியும் திறனை உண்டாக்குவோம். சந்ததிக்கு அத்திறனை வளர்த்து சொல்வதை ஏற்றுக்கொள்பவர்களாக ஆளாக்கி அவர்களை உருவாக்குவோம். சொல்வதை கேட்பதும் அதன் வழி நடப்பதும் கேட்டு நல்லவற்றை பின்பற்றுவதும் வாழ்வின் மிக முக்கியமான அம்சமே. எனவே இதை கடைபிடித்து நாம் வளர்ந்து புரிந்து நடந்து கொள்ள நமது சந்ததியை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.